அண்மை செய்தியை பார்க்கிறோம். குட் பேட் அக்லி படத்தில் தனது இசையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. படத்தின் தயாரிப்பாளருக்கு, தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஒத்த ரூபாயும் தாரேன், ஏன் ஜோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ இதோ பாடல்கள் இளையராஜாவின் அனுமதியின்றி குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அளித்திருக்கிறார். குட் பேட் அக்லி திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இந்த நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நடிகர் அஜித் நடிப்பில் வெளியாகியிருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பல்வேறு ரெட்ரோ பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் ஒத்த ரூபாயும் தாரேன், ஏன் ஜோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ இதோ பாடல்கள் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள். இந்நிலையில் அந்த பாடல்கள் அனுமதி இல்லாமல் இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இளையராஜா தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அளித்திருக்கிறார். தற்போது இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் திரு சரவணன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக நின்றிருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். என்ன புகார் சார், என்ன ப்ளீ போட்டிருக்கீங்க இந்த நோட்டீஸ்ல? இல்ல இதுல அதுதான் அந்த நீங்க சொன்னது போல இந்த 3 பாடல்கள், இது இசைஞானி அவர்கள் இசையமைத்த பாடல். இந்த பாடல்களுக்கு எந்த விதமான முன் அனுமதியும் பெறவில்லை. இந்த பாடல்களுக்காக ராயல்ட்டியும் திரு இளையராஜா அவர்களுக்கு, இசைஞானிக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில காப்பீடு, நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பாடல்களை யூஸ் பண்றதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வேண்டும் அப்படின்ற அந்த இதுலயும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் இல்ல, எந்த ஒரு படத்துல இது போன்ற பழைய பாடல்கள் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும். பேட்டன்ஸ் அவங்க கிட்ட இருந்து பெறணும், இல்ல கிரெடிட்ஸ் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இல்லையா? அவங்க தரப்புல இருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டதா? நீங்க முன்னாடி பேச முயற்சி செஞ்சீங்களா? இதுதான் பிரச்சனையாவே இருக்கு. நம்ம ஊர்ல அந்த காப்பிரைட், காப்புரிமை குறித்த ஒரு தெளிவான புரிதல் யாருக்கும் இல்ல. அதனாலதான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ்லயும் இதேதான் நடந்துச்சு. அப்பொழுதும் இதற்காக ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இது பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க இதுலயும் அதே மாதிரி தான். அதாவது பாடல்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய காப்புரிமை சட்டம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஒரிஜினல் கம்போசருடைய மியூசிக்கை டிஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதை ஒரு கேலி செய்வது போலவோ இது செய்வது போலவோ வரக்கூடாது, டிஸ்டார்டட் வெர்ஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுல காப்புரிமை சட்டம் தெளிவாக இருக்கிறது. இந்த இதுல அதை போல டிஸ்டார்டட் வெர்ஷன்ஸ் வருது. ஸோ அதற்கு அந்த இசையமைப்பாளர் அவரு தான் ஹேஸ் தி ஃபர்ஸ்ட் ரைட் டு குவெஸ்சன் தட். அந்த அடிப்படையிலையும் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்காகவும் உடனடியாக இதை நீங்கள் நிறுத்த வேண்டும். இதை நீங்கள் இப்படி ஒளிபரப்ப செய்யக்கூடாது என்ற அடிப்படையில இந்த நோட்டீஸ் அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்க கேக்குறீங்க, தெரியாதான்னு கேக்குறீங்க. தெரியாதனாலதானே இதை செய்யறாங்க. அதுதானே இப்ப மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. நம்ம ஊர்ல அந்த காப்பி ரைட்ஸுக்கு we are giving scant respect. அந்த படைப்பாளியுடைய உரிமைகள் ஒரு it has to be protected with an iron hand. நன்றி திரு சரவணன், இணைப்பில் உங்கள் தரப்பு விளக்கத்தை பதிவு செய்ததற்கு. 5 கோடி ரூபாய் கேட்டு இளையராஜா தயாரிப்பு நிறுவனத்திற்கு, குட் பேட் அக்லி திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்.